ரொனால்டோவோட வேர்ல்டு கப் கனவு இத்தோட முடிஞ்சு போச்சு. ஆமாங்க, இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு போர்ச்சுகல் ஸ்பெயின் கிட்ட வந்து தோத்துட்டாங்க. இன்னைக்கு ரவுண்ட் ஆஃப் 16ல நடந்த போர்ச்சுகல் விசஸ் ஸ்பெயின் மேட்ச்ல ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்பெயின் தாங்க பயங்கரமா ஆதிக்கம் வந்து செலுத்தினாங்க. ஆனா அவங்கனால வந்து கோல் போட முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி, ரெண்டு டீமுமே வந்து கோல் போடவே இல்லை. என்னப்பா இப்படி கோல் போடாம இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க அடிஷனல் டைம்ல கரெக்டா 91வது நிமிஷத்துல சப்ஸ்டியூட்டா வந்த மெரினோ ஒரு சூப்பரான கோலை போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகல் எவ்வளவோ கோல் அடிக்க வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்கனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. இதனால இந்த மேட்ச ஸ்பெயின் வந்து 1-0 அப்படின்ற அடிப்படையில வின் பண்ணி அவங்க குவார்டர் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. போர்ச்சுகல் வந்து ரவுண்ட் ஆஃப் 16ஓட வந்து வெளியேறிட்டாங்க. ஆனா என்னதான் 1-0 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் வின் பண்ணியிருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மேட்ச்ல வந்து ஸ்பெயின் தான் வந்து ஆதிக்கம் செலுத்தினாங்க. எவ்வளவோ தடவை கோல் அடிக்க ட்ரை பண்ணியும் அவங்கனால வந்து அடிக்க முடியல. ஆனா எப்படியோ கடைசி நேரத்துல ஒரு சூப்பரான கோல் அடிச்சனால இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இத்தோட வந்து ரொனால்டோவோட வேர்ல்டு கப் கனவு வந்து முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இதுதான் எனக்கு கடைசி வேர்ல்டு கப்னு சொல்லியிருந்தாரு. சரி, ரொனால்டோக்காண்டியாவது வந்து போர்ச்சுகல் கப் அடிக்கணும், கடைசி வரைக்கும் போர்ச்சுகல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புனாங்க. ஆனா இந்த தடவையும் ரொனால்டோவோட மேஜிக் வந்து செல்லுபடியாகாம வந்து போயிடுச்சு. அடுத்து அமெரிக்காவுக்கும் பெல்ஜியமுக்கும் நடந்த மேட்ச்ல பெல்ஜியம் வந்து 9வது நிமிஷத்துலயே ஒரு கோலை போட்டாங்க. இதுக்கு அமெரிக்காவும் நாங்க மட்டும் என்ன சும்மாவா இருப்போம், நாங்களும் கோல் போடுவோம்னு சொல்லி 31வது நிமிஷத்துலயே ஒரு கோலை போட்டு இந்த மேட்சை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போகுது, சரியான போட்டியா இருக்க போகுது அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதாங்க பெல்ஜியம் இருந்துகிட்டு, சேச்சே, நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் இந்த போட்டியை போக விட மாட்டோம், நாங்க எப்படி கோல் அடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி 33வது நிமிஷத்துல ஒரு கோலை போட்டாங்க, 57வது நிமிஷத்துல ஒரு கோலை போட்டாங்க, அடுத்து 93வது நிமிஷத்துல ஒரு கோல்னு சொல்லிட்டு வரிசையா 3 கோலை போட்டு வந்து அசத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கானால ஒண்ணுமே பண்ண முடியல. இதனால இந்த மேட்சை பெல்ஜியம் வந்து 4-1 அப்படின்ற அடிப்படையில வின் பண்ணி அவங்களும் குவார்டர் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆனா உண்மையிலே இந்த மேட்சுக்கு முன்னாடி என்ன ஒரு கான்ட்ரோவர்சி வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து யுஎஸ்ஏ டீமுக்கு ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த ரெட் கார்டை வந்து திரும்ப வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே வந்து பாராட்டியிருந்தாரு. இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தலைவர் ட்ரம்ப் தான்ப்பா போட்டு மிரட்டியிருப்பாரு, அதனாலதான் கொடுத்த ரெட் கார்டை திரும்ப வாங்கிட்டாங்க, எப்படி பல ஆள் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டனவே அப்படின்ற மாதிரி அமெரிக்கா இந்த மேட்ச்ல வந்து தோத்து ரவுண்ட் ஆஃப் 16ல இருந்தே இங்க இருந்தே வந்து வெளியேறிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த 2 மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.